வீடு கட்டுறப்ப கல்யாணம் மற்றும் சுபகாரியங்களுக்காக வீட்டுக்கு முன்னாடி பந்தக்கால் நடுறப்பையும் சரி, ஓமகுண்டை வளர்க்குறப்பையும் சரி, கோயில் விழாக்களில் பெண்கள் முளைப்பாரி எடுக்கிறப்பையும் சரி, இதை தாண்டி இன்னும் நடக்கிற சில சம்பிரதாய சடங்குகள்லையும் சரி, இது எல்லாத்துலேயுமே நவதானியம்னு சொல்லி ஒரு 9 வகையான தானியங்களை சேர்ப்பாங்க. நவதானியங்கிற வார்த்தை மட்டும் தெரியும், ஆனால் அதில் சேர்க்குற தானியங்கள் என்னென்னு தெரியலைங்களா? வாங்க, உங்களுக்கான வீடியோ தான் இது. தெரிஞ்சதும் தெரியாததும், அறிஞ்சதும் அறியாததும், வெல்கம் டு தோலிஸ் கிச்சன். நெல், கோதுமை, பச்சைப்பயிறு, துவரை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, நிலக்கடலை, இந்த 9 வகையான தானியங்கள் தாங்க அவைகள். இந்து மத சாஸ்திரத்தில் இந்த நவ தானியங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் ஒரு பிணைப்பு உண்டுன்னு சொல்லுவாங்க. நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அதுக்கே உரித்தான தானியம் இந்த நவதானியத்தில் இருக்குங்க. அந்தந்த கிரகக்காரங்க அந்த குறிப்பிட்ட தானியத்தை குறிப்பிட்ட நாட்களில் தானமாக வழங்கினாங்க அப்படின்னா அவங்களோட பிரச்சனைகள் தீருங்கிறது ஐதீகம். இந்து கோயில்கள் கட்டுறப்ப அதோட கோபுரங்களில் இருக்கிற கலசங்களில் இந்த நவதானியங்கள் போடப்பட்டு அதுக்கப்புறம் தான் நிறுவப்படுதுங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, பொதுவாக கோயில் கோபுரங்கள்ங்கிறது எல்லாரும் அண்ணாந்து வியந்து பார்க்குற அளவு வானுயர்ந்து உயரமாக காணப்படும். மழை காலங்களில் இடி இடிக்கிறப்ப பெரும்பாலும் உயர்ந்த கட்டடங்கள் மற்றும் உயரமான மரங்களில் தான் இந்த இடியானது விழும். அந்த மாதிரி இடிகள்லேருந்து அந்த கோயில் கட்டடத்தை பாதுகாக்கிற சக்தி அந்த செம்பு கலசத்தோடு கூடிய அந்த நவங்க தானியங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். இடிதாங்கி அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இந்த முறையை தான் கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறது பெருமைப்பட்டுக்க வேண்டிய விஷயங்க. இதையும் தாண்டி அந்த காலங்களில் இப்படி கலசங்களில் வைக்கப்பட்ட நவதானியங்களுக்கு இன்னொரு விளக்கமும் கொடுப்பாங்க. அது என்னென்னா, இயற்கை பேரிடரான வெள்ளம் ஏற்பட்டு தேக்கி வச்சுருந்த அத்தனை செல்வங்களும் அத்தனை தானியம் மற்றும் உணவுப் பொருட்களும் அடித்து செல்லப்பட்டு விவசாயத்திற்கான விதைகள் இன்றி கேள்விக்குறியாக இருக்கிற பட்சத்தில் இந்த கலசத்தில் இருக்கிற தானியங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் தான் போடப்பட்டுச்சு அப்படிங்கிறது. ஆனால் இன்றளவும் அதற்கான அவசியம் ஏற்பட்டதாக ஆதாரங்கள் இல்லைங்க. அதே மாதிரி நவதானியங்கள் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதையும் கட்டாயம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதை படிக்கிற மற்றவங்களுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன்.